அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மதுரை சிவசத்யா பேசுகிறேன். உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளரான பீத்தோவனும் அறிவியல் கண்டுபிடிப்பாளருமான தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இருவருமே காது கேளாதவர்கள். இந்த குறைபாடு அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டதுதான். எனவேதான் யாருடைய பேச்சும் தன்னை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக தன்னுடைய வேலை செய்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைகிறது என்று கருதி இருவரும் தத்தம் துறைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தினர். எனவேதான் அவர்களால் உலக சாதனை படைத்த நபராக ஜொலிக்க முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது. தத்தம் குறைகளில் ஒரு மிகப்பெரிய சிம்போனி என்ற இசையை உருவாக்கி சாதனை படைத்தார் பீத்தோவன். அதே போன்ற ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். குறைகளில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் தன்னுடைய நிறைகளில் மட்டுமே கவனம் செலுத்தியிருந்தால்தான் வெற்றி என்ற சிகரத்தை அடைய முடிந்தது. நாணயமாக இருப்பவர்கள் இருட்டையும் பொருட்படுத்துவதில்லை, வெளிச்சத்தையும் பொருட்படுத்துவதில்லை. நன்றி.